ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த வருஷம் என்னவெல்லாம் விதைச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கனடாவில் இந்த வருஷம் வெதர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ சீக்கிரம் ஆரம்பிக்கவே முடியல. யூஸ்வலாக வீட்டுக்குள்ளேயே மார்ச் மாதமே விதையெல்லாம் போட்டு வளர்த்துட்டு அந்த செடியை எடுத்து வெளியில் வைப்போம். ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ணலை. கிட்டத்தட்ட மே மாதம் நடுவில் தான் விதையே நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே ஸ்ப்ரிங் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய பறவைகள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் செடி கொடிகள் எல்லாம் அப்படியே ட்ரையாக இருக்கிறது எல்லாமே மொட்டு விட்டு அப்படியே மலர்ந்து அப்படியே வரும் ஒவ்வொரு ஸ்டேஜாகவும். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப நாள் வீட்டுக்கு வெளியில் ஒரு பறவை அடை காத்துட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் கழுகு அந்த இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரில. ஆனால் முட்டை கீழே விழுந்து உடஞ்சி அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டு விட்டு 1-2 இலையெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி டேஃபடில்ஸு இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படித்த போயம் தான் ஞாபகம் வரும். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதின போயம் அது. அது ஏன்னு தெரில, இது மட்டும் மைண்டில் அப்படியே ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் உடனே போயிடும். அவ்வளோதான், ஒரு வாட்டி பூக்குது, அதுக்கப்புறம் அது திரும்பி நான் பார்த்ததே இல்லை. முதல்ல செரி பிளாசம் ட்ரீ தான் ஃபஸ்ட்டு பூக்கும். அதுதான் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஸ்ட்ரீட்டில் சில இடங்களில் இதே ட்ரீ தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படிங்கிற தடயத்தை காட்டும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. இந்த ட்ரீயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் பூக்கும். இது ஃபஸ்ட்டு மொட்டு தான் வெளியில் வரும். அதுக்கப்புறம் தான் இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற டூலிப்பு. ஸோ இந்த செரி பிளாசம் ட்ரீயில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பூக்கள் எல்லாம் அப்படியே எல்லாம் உதிர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்லி இலை, கடைசி வரைக்கும் இலை மட்டும்தான் இருக்கும். இது சின்ன ட்ரீ தான், ஆனால் ஒருவேளை இன்னும் பெருசாக வளருமான்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேண்டலைன்ஸ் எல்லாம் மொத்தமாக வந்திருக்குது. ஸோ டேண்டலைன்ஸை பார்த்திங்கன்னா அது எடிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்லாம், வேர்லேருந்து பூ வரைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ மற்ற மரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் செடி பிளாசமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் மொட்டே விட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதை நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்த ஃப்ளவரை போகும்போது வரும்போதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பூவே வராது அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ ஸ்ப்ரிங் டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே மொட்டு விடுறது, அதுக்கப்புறம் பறவைகள் கத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு பூக்குறதுல இது ஒன் ஆஃப் த ஃப்ளவரு. நிறைய கலர்களில் இருக்கும். பிங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பர்பிள், ப்ளூ, ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் எடுத்தம்போது பிங்க்கு மட்டும் இருந்தது. டேண்டலைன்ஸ்க்கு நடுவில் அங்கங்கே சில செடிகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டூலிப் பூத்துருச்சு. அழகாக எல்லோ கலர். எனக்கு ஞாபகம் இல்லை, போன வருஷம் வச்சது பல்பு. அதுவும் ஒரே ஒரு பூ தான் பூக்கும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இப்போ நம்ம பேக்யார்ட் கார்டனுக்கு போயிடலாம். ஸோ 2024க்கு நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணலை. ஸோ மண் வாங்கிட்டு தேவையான பாட்டிலெல்லாம் நிரப்பியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிவிட்டு களையெல்லாம் எடுத்துட்டு டாப் சாயில், அதுக்கப்புறம் ட்ரிபிள் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி சாயில், அப்புறம் உரம் போட்டிருக்கோம். இது எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற அந்த பெரினியல் பிளான்ட்ஸ், அதாவது ரோஸு, ஹோஸ்டா, அதுக்கப்புறம் டயட்டஸ் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் லில்லி, இன்னும் ரோஸ் செடி இருக்குது. அப்புறம் சில இது போன வருஷம் விதைச்ச விதைகள் இல்லைன்னா சில செடிகள் தானாக திரும்ப முளைச்சி வருது. அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மின்ட் லீவ்ஸ் தானாக வந்துடும். அதுக்கப்புறம் பூண்டு வச்சுருந்தேன், அதுவும் இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ நம்ம தொட்டியிலெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற விதைகள் யூஸ் பண்ணி நட்டு வைக்கிறது எல்லாத்தையுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வெந்தயக்கீரை வேணும். ஸோ கடையில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது குயிக்காக வந்துடும் அப்படிங்கிறதுனால பேட்சாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை எடுத்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்பயும் போல் மண்ணை வச்சு மூடிட்டு தண்ணி விடுறது. அதுக்கப்புறம் மறக்காமல் லேபிள் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன போட்டிருப்போன்னு தெரியாது. அதனால் ஐஸ்கிரீம் குச்சியில் மார்க்கரை வச்சு எழுதிட்டு அதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை அதையும் 1-2 க்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த மாதிரி அதே மாதிரி பாட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வளரும். அதுக்காக தான் அந்த க்ரஷ் பண்ணி தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா கொத்தமல்லி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 வாரத்துக்கு கூட உங்களுக்கு கண்ணில் தெரியவே தெரியாது வளர்றது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேயே கொஞ்சமாச்சும் நீங்கள் ஈஸியாக பார்ப்பீங்க.
ஸோ அதுக்கும் லேபிள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கடையில் வாங்கிட்டு இருந்த மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினாவோட தண்டை வந்து நட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்ன பண்ணோன்னா, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய விதைகள் யாரோ இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ எடுத்துகிட்டு எது வேணுமோ யூஸ் பண்ணிவிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிற இடத்துல என்னெல்லாம் விதை போட முடியுமோ அது எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நிறைய வந்து நாட்டு காய்கள் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து கீரை விதையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கீரையை பார்த்தோன்னே கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து அரைக்கீரை, சிறுகீரை இது எல்லாத்தையுமே வந்து தொட்டியில் போட்டுடலாம். ஏன்னா கீழே போட்டால் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம தொட்டியில் போட்டோன்னா இதுதான் அந்த கீரைனாலும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு தொட்டியை மண் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியில் வந்து மார்க்கரில் பேரும் எழுதிட்டேன். அதனால் களைச்சி விட்டுட்டு நல்லா அந்த விதைகளை வந்து அப்படியே பரப்பி விடணும். குட்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கசகசன்னு வளரும். ஆனால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக போட்டிங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது சில இதெல்லாம் வந்து முத்த விட்டீங்க அப்படின்னா அதுலேயே விதை வரும். அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் விதையை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அரைக்கீரை போட்டிருக்கேன். அதையும் வந்து நல்லா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கான லேபிளும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன விதைகள் இருந்தது பார்த்திங்கன்னா, கேரட் இருந்துச்சு. அதனால் ஆசையாக இருந்தது. கொஞ்சம் பெரிய தொட்டியில் கொஞ்சம் கேரட் கீழே வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விதைகளை வந்து நான் போட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேரட் விதையை பார்க்குறேன். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பாதி வந்து கேரட் விதையும் இன்னொரு பாதி வந்து ரேடிஷ் விதையும் போட்டிருக்கேன், அதாவது முள்ளங்கி. ஸோ இது ரெண்டையுமே வந்து ட்ரை பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைமு. விதையிலேருந்து வர கேரட் தான் அந்த கீழே கேரட் பிடிக்கும். சில நேரம் கடையிலேருந்து வாங்கிட்டு வர அந்த கேரட் வந்து முளைக்குதுன்னு சொல்லி உள்ளே வச்சோன்னா வரவே வராது. வெறும் இலைகள் மட்டும் வளரும். இதுதான் வந்து முள்ளங்கி விதை. ஸோ இதையும் இந்த சைடு போட்டுட்டேன். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் முள்ளங்கியும் இது பண்ணிக்கலாம், அதோட இலைகளையும் சாப்பிட்லாம். ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஆர்வமாக இருக்கேன். இது எப்படி வளர்ந்துருக்குங்கிற வீடியோவும் இந்த வீடியோ கடைசியில் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் ஏன் தரையில் போடலை அப்படின்னு சொன்னால், கீழே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது தரையில். அதனால் இது வர்றதுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால தான் தொட்டியில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து மிளகாய் போட்டிருக்கிறேன். அதுவும் வந்து விதை. ஸோ 1, 2 போட்டுட்டு இதில் முளைக்கிறத வந்து நான் எடுத்து கீழே தரையில் நடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொட்டியிலேயே போடுறேன். எப்போவுமே வந்து மிளகாய் செடி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவேன். பட் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த விதை வந்து முளை விடுறதுக்கு. நான் கூட வராது அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ தான் கொஞ்சமாக வந்திருக்கு. பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த விதையெல்லாம் நான் முன்னாடியே போட்டிருந்தேன்னா இந்நேரம் செடியாக இருந்திருக்கும். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னு தெரியல. இந்த தடவை வெதர் வந்து கோல்டாகவே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு போட போகிறேன். சில இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கொடுத்த பீன்ஸ் வந்து இருந்தது. அதை வந்து போன வருஷம் போட்டேன். அதே இதையும் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்பிள் பீன்ஸ் அது வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இருந்தது. கவர்மெண்ட் இதுலேருந்து கொடுத்தது வந்து அதாவது சிட்டி இதுலேருந்து கொடுத்தது வந்து ஒன்று எல்லோ பீன்ஸு, க்ரீன் பீன்ஸுன்னு 2 கொடுத்தாங்க. ஸோ 2மே வந்து போன வருஷம் நல்லா வந்து காப்பு வந்தது. ஸோ அதனால் இது இருந்ததுன்னா நமக்கு இந்த சம்மர் ஃபுல்லாக கடையிலேருந்து பீன்ஸே வாங்க தேவையில்லை. அந்த அளவுக்கு பீன்ஸ் வந்து நல்லாவே முளைச்சி வரும். ஸோ குயிக்காக வரக்கூடிய ஒரு செடி அது வந்து. அதனால் நீங்கள் முத பார்க்க போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த பீன்ஸ் செடி தான் ஃபஸ்ட்டு முளை வந்தது சீக்கிரம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டது. சிட்டியிலேருந்து விதை கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எப்படின்னா சிட்டியில் நீங்கள் மண் ஆர்டர் பண்ணணும். ஃப்ரீ மண் கொடுப்பாங்க. ஒரு லோடு ஒரு 5 பேக் ஃபுல்லாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து அவங்க வீட்டு பேக்யார்டில் வந்து போட்டு விளைய வச்சுக்கலாம். அது கூடவே வந்து ஒரு சில சீட்ஸ் பேக்கெட்ஸ்லாம் வந்துச்சு. அதில் தான் வந்து இந்த க்ரீன் பீன்ஸு, எல்லோ பீன்ஸு அந்த மாதிரி விதைகள்லாம் வந்துச்சு. ஸோ அது நல்லாவே வந்து விதைகள் ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னென்னா இந்த வருஷம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல ஒரு இது கோவிட் டைமில் இருந்து தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால் நாங்கள் போன வருஷம் வாங்கி நாங்கள் அந்த மண்ணையும் விதையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ வருஷம் வந்து புது மண்ணும் கொஞ்சம் உரத்தையும் வாங்கி போடுவோம். அப்போ தான் வந்து கொஞ்சமாச்சும் பூக்கும், இல்லைன்னா சத்தே இருக்காது அப்படிங்கிறதுனால. இப்போ அடுத்து வந்து நான் ஜுக்கினி விதை வச்சுருக்கிறேன், கியூக்கம்பர், அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பூசணி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன்.
லாஸ்ட் இயர் வந்து கியூக்கம்பர் கடையில் செடி வாங்கி வெள்ளரிக்காய் நட்டு வச்சேன். ரொம்ப நல்ல காப்பு. போன தடவை எவ்வளோ எடுத்தோம் அப்படிங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடையிலேருந்து நான் வந்து லெட்யூஸ் வாங்கியிருக்கேன், அதையும் வந்து நட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு வீட்டில் இருக்கிறது. மண் மாற்றி அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருக்கோம். கொஞ்சம் பூ செடியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடையில் வந்து தக்காளி செடி வாங்கினோம், அதையும் கேஜ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ தட் நேராக வளரும், வெளியிலலாம் பரவிட்டு இல்லாமல் ஒரே நேராக இருக்கும், ஈஸியாக காய் பறிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரே ஒரு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் எல்லா விதையும் கீழே போட்டிருக்கேன். ஆனால் இன்னும் வந்து எந்த ஒரு இதுவும் வரல, சின்னதாக கூட முளைச்சி வரல. இது வந்து கற்பூரவள்ளி செடி, தண்டு எடுத்து நட்டு வச்சுருக்குறோம், எப்படி வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினா வந்து லேசாக வந்து முளை விட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட வெந்தயக்கீரை, அதுவும் அங்கங்கே வந்து முளைச்சிருக்குது. அப்புறம் வந்து முள்ளங்கி வந்து அழகாக முளை விட்டுருந்தது. கேரட் இன்னும் வரல அதில் பார்த்தா. அதுக்கப்புறம் அரைக்கீரை அங்கங்கே தெரிஞ்சது. சிறுகீரை கொஞ்சம் ஓரளவுக்கு பரவலாக அங்கங்கே குட்டி குட்டியாக இருந்தது. பீன்ஸ் நான் சொன்ன மாதிரி டான்னு வந்துடும். அது என்னமோ நம்ம போட்ட விதையிலேருந்து முளைச்சி செடி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து 2 வாரம் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமான இலை விட்டுருக்குது. நம்ம முள்ளங்கி நல்லா வளர்ந்துருக்கு. கேரட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெரியுது. அதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பெரிய இலையாக தெரியுது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, லெட்யூஸும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து வெளியில் பார்த்தாச்சு. இது வந்து பர்பிள் பீன்ஸு, அதுக்கப்புறம் இது க்ரீன் பீன்ஸும் எல்லோ பீன்ஸும், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த க்ரீன் கேப்சிகம், அது 4 செடி இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் போன வருஷத்துக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ பூ எடுக்க போகிறதுனால அதை பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா தக்காளி, அதுவும் பூ விட்டுருக்கு. இது வந்து இந்த புதினா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெருசாக நம்ம சமையலில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ 3 வாரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் தான் இந்த தடவை தக்காளி செடியை வந்து லைட்டாக தான் வளர்ந்துருக்குது, ஏன்னு தெரியல. முன்னாடி ஒரு மழை பெஞ்சால் பயங்கரமாக வளரும். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக என்ன சொல்கிறது, சின்னதாக தான் இருக்குது. மற்ற செடிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. வெந்தயக்கீரைலாம் நல்லா இலை விட்டுருச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஈரமாகவே இருக்குது. எப்போயுமே தண்ணியே நாங்கள் விடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் நல்லா இலை விட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல வாசனையோடு இருக்குது. லெட்யூஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் மேரிகோல்டு, இது ஜுக்கினி, ரொம்ப நாள் கழித்து தான் விதை வந்திருக்கு. நான் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடையில் வாங்கின வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பீட்ரூட் விதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அதையும் வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது மேலே யூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த பகுதி வேரோடு அதையும் நட்டு வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு சம்மர் ஃபுல்லாக என்ன ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்க தேவையே இல்லை. இது பூவெல்லாம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக, இந்த வருஷம் இந்த பூ அந்தளவுக்கு வரல, இல்லைன்னா வந்து சூப்பராக வந்து பெருசாக இருக்கும். அது போயிடுச்சு ரொம்ப. ரோஸ் எல்லாம் வந்து மொட்டெடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து பல்ப் வாங்கி வச்சது. அந்த பல்ப்பு வந்து போன வருஷம் வச்சோம். அது இந்த வருஷம் வந்து அது அதிகமாக வளர்ந்து குட்டி குட்டியாக வந்து நிறைய செடிகள் வருது. பார்த்தா வெதர் வந்து அப்பப்போ வந்து ரொம்பவே மூடியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட கார்டனிங். இது வந்து பிகினிங் தான். இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.